ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபா சுவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் மிளகு வறுவல். அதற்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நசுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை ஃபைன் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி சின்னது பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்க காளானையும் சேர்த்துக்கலாம். காளானை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். காளானுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, மோஸ்ட்லி அதில் இருக்கிறதுலே வெந்துடும். கடைசியாக 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டு கிளறி இறக்குனா காளான் மிளகு வறுவல் ரெடி ஆகிடும். சூடாக சாப்பிடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.